ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ப்ரோமோலாம் பார்த்தீங்களா? நேற்று நான் எந்த ப்ரோமோவும் பார்க்கல. அந்த ப்ரோமோ பார்த்தா மண்டை காயும். கண்டிப்பாக இவனுங்க திட்ட தான் போகிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மைக் விஷயம் மட்டும்தான் இந்த வீக்குக்கான டிஆர்பி. அதனால தான் அது மண்டேலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு பாரு மட்டும் ஹாப்பியாக இருக்கக்கூடாது, பாரு ஃபேன்ஸும் ஹாப்பியாக இருக்கக்கூடாது. பாரு ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருந்தாலும் பாரு ஹாப்பியாக இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து அந்த வாரம் கண்டென்ட் பாரு திட்டுறது தான். அது கண்டென்ட்டே இல்லைனாலும் அந்த கண்டென்ட்டை இவனே உருவாக்கிடுவானுங்களே. அப்படி உருவாக்குனது தான் வந்துட்டு அவங்க எலிமினேஷனில் இந்த வாரம் இல்லைன்னு சொல்லி பாரு ஹாப்பியாக இருக்கும் போது அடுத்த நாளே வந்து அது ஒரு பனிஷ்மெண்ட் மைக்குன்னு ஆரம்பிக்கும் போது பார்வை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நேத்தாண்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் எலிமினேஷன் நாமினேஷனில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லைனா அந்த வாரம் ஃபுல்லாக பாரு பதட்டத்தில் வைப்பாங்க. எலிமினேட் ஆயிடுவோமான்னு நம்மளையும் பாரு ஃபேன்ஸே பதட்டத்தில் வைப்பாங்க. ஸோ அந்த டென்ஷன் ஃப்ரீ ஆனவுடனே அடுத்த கட்டத்துக்கு வேறு எதையாச்சும் செய்யணும்ல, வேறு ஏதாவது உருட்டணும்ல. இந்த வாரம் ஃபுல்லாக உருட்டுறதுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக என்ன உருட்டுறோமோ அதை தான் எடுத்துகிட்டு வந்து வீக்கெண்டில் உருட்டணும் போது எப்பவுமே பாரு தனியாகவே எதையாவது ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அப்படி ஆரம்பித்தது தான் அந்த மைக் காட்டினது. சாதாரணமாக எல்லாருமே பண்ணுறதா எல்லா சீசனில் இதை விட மோசமாலாம் பேசியிருக்காங்க. மைக்கு தள்ளி வச்சிட்டியே அந்த எஃப்ஜே வியான விஷயங்கள்லாம் வருது. ஏன் எஃப்ஜே போய் ஆதிரியை கிஸ் அடிச்சானே போன வாரம், ஏன் துஷார் வந்து அரோரா கிஸ் அடித்த மாதிரி துஷாருக்கு அந்த லிப்ஸ்டிக்லாம் வந்துச்சு. அது கூட உண்மை போயின்லாம் அது நிஜமாவே லிப்ஸ்டிக் போட்டாங்கன்னாங்க, இல்லை அரோரா கிஸ் பண்ணியிருப்பான்னாங்க. ஏன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நடந்திருக்குங்க. ஏன் கமருதீனுமே சொல்கிறான்ல, அரோரா கூட தான் நிறைய வாட்டி என்கிட்ட மைக் அந்த எஃப்ஜே விஷயம் கமருதீன் எஃப்ஜே முட்டிக்கும் போது அரோரா கூட தான் எத்தனையோ வாட்டி என்கிட்ட பர்சனலாக பேசியிருக்கா. அப்போல்லாம் வந்து மைக் தள்ளி வச்சுட்டு தாண்டா பேசுவா. என்னென்னமோ பேசியிருக்கா, அடல் கண்டென்ட் அடல் காமெடியில் அந்த மாதிரி பண்ணுறது தாண்டா. நாங்கள் பண்ணும்போது பிக் பாஸ் வந்து பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு அது நாங்களே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, கமருதீன் வந்து உங்களுக்கு லவ் கண்டென்ட் கொடுக்கறது பிரச்சனை இல்லை. அந்த லவ் கண்டென்ட் அரோரா கூட கொடுத்தா உங்களுக்கு ஓகே. ஏன்னா அரோரா உங்களோட மேபி நீங்கள் அவங்களோட சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன். அரோராவோட சப்ஸ்கிரைபர் டீமில் யாராவது இருக்கீங்களா, இல்லை மேபி ஹோஸ்ட் கொடுவான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் அரோரா கூட உங்களுக்கு கமருதீன் லவ் கண்டென்ட் கொடுக்கறது பிரச்சனையா, கமருதீன் மைக் கழட்டிட்டு பேசுறது பிரச்சனையா, கமருதீன் அடல் காமெடி எடுக்கிறது பிரச்சனை, இதெல்லாம் அரோரா கூட பண்ணால் கமருதீன் ஓகே. ஏன்னா அது விஜயஸே சொல்லியிருக்காரு, அரோரா கூட இருக்கும்போது அவங்க கேம் சூப்பராக இருக்குது, இப்போ தான் கேம் மாற்றி ஆடுறீங்க. ஆனால் பாரு கூட வந்தால் கேம் கெட்டு போயிடும், பாரு கூட வந்தால் இவர் இமேஜ் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி பாரு கூட கமருதீன் லவ் கண்டென்ட் கொடுக்கறது பிரச்சனை இல்லை. ஆனால் அது அரோரா கொடுத்தா ஓகே, பாரு கூட கொடுத்தா ஓகே இல்லை. ஒன்று அதே மாதிரி இன்னொன்று எஃப்ஜே வந்துட்டு வியானா தான் எவிக்டட்னு சொல்கிறாங்க. ரம்யா வியானா 2 பேரும் எவிக்டட்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஓட்டிங்லேயும் அவங்க தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. அது ஓகே தான். ஆனால் எஃப்ஜேவை வந்து ரம்யா வியானா எவிக்டட்னு சொல்லும்போது எஃப்ஜே கூட லவ் கண்டென்ட் கொடுத்து ஆதிரியை தூக்குனீங்க, இப்போது வியானாவை தூக்கிடுறீங்க. ஏன் அதுக்கு எஃப்ஜேவே தூக்கிடலாம்ல? இன்னும் 2 பொண்ணுங்களாவது மிச்சமாகும், மான மரியாதை மிச்சமாகும்ல. அடுத்து அரோரா அது ஓகே. அது மான மரியாதைலாம் அது இருக்கிற லிஸ்ட்லேயே நம்ம சேர்க்க முடியாது. அது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை, அதை விட்டுருங்க. அப்போ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது பார்வை கேரக்டர் அசாசினேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். வார்த்தைங்களை அவன் விட்டா பரவாயில்ல, சொரிஞ்சு விட்டோன்னே சைலண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதே வார்த்தையை வந்து ரம்யாவை வந்து எஃப்ஜே சொல்லும்போது வந்து விக்ரம் வந்து வக்காலத்து பிடிச்சிட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவார். ஆனால் பார்வை எஃப்ஜே சொன்னால் விக்ரம் வந்து வேடிக்கை பார்ப்பார். விக்ரம் வேடிக்கை பார்க்கறத ஹோஸ்ட்டும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு ரசிச்சுட்டு வந்து கேள்வி கேட்க மாட்டார். ஏன்னா இந்த சீசனோட சேனலோட செல்ல பிள்ளையா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து விக்ரம் தான். நீங்கள் இந்த வீக் ஃபுல்லாக விக்ரம்க்கு வந்து ஹைலைட் பண்ணி விக்ரமை லைம் லைட்டில் கொண்டு வரணும், விக்ரமை டைட்டில் வின்னர் மெட்டீரியலாக காட்டணுன்றது தான் உங்களோட மண்டேலேருந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதின அந்த ஸ்க்ரீன் ப்ளே அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே அதை நோக்கி தான் இந்த வாரம் ஃபுல்லாக போச்சு. ஏன்னா இந்த வாரம் அந்த டெவில் அந்த டாஸ்க் வர வேண்டியதாக இருந்தது. அதை மாற்றிட்டு நீங்கள் வந்து வீக்லி டாஸ்க் கொடுத்துருக்கீங்க. வீக்லி டாஸ்க்கை வந்து அந்த கோர்ட் டாஸ்க்காக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கோர்ட் டாஸ்கில் லாயர் ஃபேமிலியாக வந்து உங்களுக்கு வந்துட்டு விக்ரமை வந்து ஹைலைட் பண்ணணும். அவனுக்கு 4 கேஸ் அவன் கொடுக்கணும். அவன் தோத்த கேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் ஜெயிக்கிற கேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கான ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். அப்படி இருக்கும்போது எஃப்ஜே மாதிரி ஒரு விஷயத்தை அப்போ நீங்கள் டாஸ்க்கு சீரியஸாக எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல டாஸ்க்குக்கான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது ஆதிரிய விஷயங்கள்ல அப்பட்டமாக ஒருத்தன் ஒத்துட்டு இருக்கான். அந்த கோர்ட்டு டாஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக கூட பண்ண முடியாமல் அதை அப்படியே சாரி கேட்டு முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு சாரியை கேட்பான். அதுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் வந்து எந்த வாதமும் எடுத்து வைக்க முடியாமல், இல்லை அந்த டாஸ்க் அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியாமல் அதை ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா அது அந்த டாஸ்க்கை மட்டும் ஆஃப் பண்ணதில்லை, எஃப்ஜேவோட விஷயங்களை எக்ஸ்போஸ் ஆகாமல் ஆஃப் பண்ணதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அப்போ அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்து கேவலமாக பண்ண விக்ரம் ஓகே, அதை வந்து தெளிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண எஃப்ஜே ஓகே, அதுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு ஹோஸ்ட்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் அதே எஃப்ஜேக்கு எதிராக வந்துட்டு நெக்ஸ்ட்டு டாஸ்கில் பண்ணுவார் விக்ரம் சொல்லும்போது, ஸோ விக்ரமை இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஹைலைட் பண்ணணும், விக்ரமை பாசிட்டிவாக காட்டணும். அதே சமயத்தில் பாருவோட கேமை டவுன்
டவுன் பண்ணணும். பாரு வந்து ஹைலைட்டில் இருந்தாங்கன்னா விக்ரம் முன்னாடி வர முடியாது அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் பாரு கேமை டவுன் பண்ணுறதுக்காக தான் அந்த மைக் விஷயங்கள்லாம் இவ்வளோ பெருசாக ஆக்குனீங்க. அகெயின் நான் பாருக்கு சப்போர்ட்லாம் பண்ணலை. பாருக்கு இந்த ரோஸ்ட் தேவை தான். பாருக்கு இந்த ரோஸ்ட் இருந்தால் தான் அவள் கேமில் ஃபோக்கஸ் பண்ணுவா. அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எஃப்ஜேவே நீங்கள் திட்டி இருக்கணும்ல, ஒரு கேள்வி கேட்டு இருக்கணும்ல. ஏன் விக்ரம் வந்து இப்போ பாருவை மார்க் பண்ணும்போதுலாம் நீங்கள் இதே மாதிரி பேசுனீங்களா? அந்த சபரி விஷயங்கள் வரும்போது கூட நீங்கள் வந்து விக்ரம் அந்த வாரம் எவ்வளோ மார்க் பண்ணியிருப்பார். ஏன் நேற்று கூட எஃப்ஜே வந்து நீங்கள் திவ்யா கமருதீன் விஷயம் பேசுகிறீங்க, மார்க் பண்ணுறா, ஒரு புள்ளி பண்ணுறாருன்னு அவ்வளோ பெருசாக எடுத்து பேசுமா, அது அரோரா சொன்னாங்கன்றதுக்காக ஏன் சார் அரோரா ஊதுற மகுடிக்கு நீங்கள் ஆடுறீங்களா சார்? உங்களுக்குன்னு தனி மூளை இல்லையா? இது வரைக்கும் அட்லீஸ்ட் சேனல் கொடுக்குற மூலையில் வந்து நீங்கள் வந்து சேனல் கொடுக்குற ஸ்கிரிப்டை தான் உங்கள் மூளைக்குள்ளே வச்சு பேசுகிறீங்க. உங்களுக்கும் தனி மூளை இல்லை. நீங்கள் வந்து லைவ் பார்த்துட்டு வரதில்ல, 1 எபிசோடும் பார்த்துட்டு வரதில்ல. சேனல் என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்களோ அதை வரைக்கும் அப்படியே வந்து ஒப்பிக்கிறீங்க. இல்லைனா வந்து படத்தில் வந்துட்டு கொடுக்குற சீனை வந்து ஸ்கிரிப்டை வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறீங்கன்ற வரைக்கும் தான் நாங்கள் யோசித்தோம். ஆனால் இப்போ ஸ்கிரிப்டே உங்களுக்கு அரோரா கையிலேருந்து தான் வருது, ஸ்கிரிப்டே உங்களுக்கு கண்டஸ்டன்ட் கையிலேருந்து தான் வருது அப்படின்னு சொன்னால், ஏன் அடுத்த படத்துக்கு உங்களுக்கு ஹீரோயினாக அரோராவை புக் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்கள் பிள்ளைக்கு ஹீரோயினாக அரோராவை புக் பண்ணியிருக்கீங்களா சார்? ஆல்ரெடி உங்கள் பிள்ளை கூட ஏதோ வெப் சீரிஸ் அரோரா பண்ணுறாங்களாமே, அதுக்கு தான் அரோரா சொம்பு தூக்குறீங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது உண்மையாக பையன்லாம் எங்களுக்கு தெரியாது. ஓகேவா? எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேம் ஷோ. அங்கே இருக்கிறது கண்டஸ்டன்ஸ். நீங்கள் ஹோஸ்ட்னா நீங்கள் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்காம எல்லாரும் பேசணும். அப்படின்னும் போது அவங்க சொல்லி கொடுக்கறதுலாம் நீங்கள் பேசணும்னு அவசியம் இல்லை. மேபி சேனல் சொல்லி கொடுக்கறத நீங்கள் பேசினா கூட சம்பளத்துக்கு வேலை செய்கிறீங்கன்னு சொல்லலாம். அரோராக்கு எதுக்கு சார் வேலை செய்கிறீங்க? அரோரா மகுடி ஊதுறாங்க, நீங்கள் ஆடுறீங்களா கேட்குறோம். அப்போ அரோரா என்ன வந்து பின்னாடி பேசுகிறாங்களோ, கமருதீன் ரெட் கார்டு கொடுக்கணும், கமருதீன் என்னை பற்றி இப்படி பேசுறது அப்படின்னா அவள் பயத்தில் பேசுகிறா. அவள் பயத்தில் பம்மிக்கிட்டு இருக்கா. அவள் வெளியில் வந்துடும். ஏன்னா பார்வை பற்றி அவள் அவ்வளோ பேசியிருக்கா. பார்வை பற்றி முன்னாடி பின்னாடி பேசினது மொத்தம் அவள் தான். இந்த கமருதீன் பற்றியும் உட்காந்து இவன் விக்ரம் கிட்டலாம் பேசும்போதுமே அவள் தான் நிறைய பேசியிருக்கா. நைட் டைமில் வந்து அரோரா விக்ரம்லாம் நிறைய பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாரு பற்றி தப்பாக பேசியிருக்கா. அந்த மொட்டை கடிதாசிலையும் அந்த முடி அதெல்லாம் வந்து அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் சார். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மொட்டை கடிதாசிலையோ அதை பப்ளிக்காக்கி அசிங்கப்படுத்திங்க. இதெல்லாம் பசங்க பார்க்க மாட்டாங்களா? ஒருத்தங்களை வந்து இப்படி ஹியூமிலேட் பண்ணலாம், ஒருத்தங்களை வந்துட்டு இப்படி அவங்க கிட்ட இருக்க மைனஸ் அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸை வந்து ஓப்பனாக சொல்லி அவங்கள வந்து கிரிட்டிசிசம் பண்ணலாம். இல்லை வாரம் ஒரு பொண்ணு கூட வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு எஃப்ஜேஸ் கொடுக்குற கண்டென்ட்டை மட்டும் சின்ன பசங்க பார்த்துட்டு 16+ 18+ இல்லை 16+ பார்த்துட்டு வந்துட்டு நல்ல மோட்டிவேஷனலாக இருப்பாங்களா சார்? அப்போ ஒரு ஷோக்கு போனால், பப்ளிக் ஷோக்கு போனால் 4 பொண்ணுங்கன்னு வச்சுக்கிட்டா அந்த 4 பொண்ணுங்களை வாரத்துக்கு ஒரு பொண்ணை மாற்றி நம்ம ரூட் விட்டுக்கிட்டா அந்த ஷோவில் சர்வைவல் ஆகிடலாம் அப்படின்றது நல்ல எக்ஸாம்பிளா சார்? அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வைல்டு கார்டாக உள்ளே வந்து அவன் மேலே கேஸ் கொடுத்தா அந்த கேஸை சட்டில் ஆக்கணும்னா செஞ்ச தப்ப சரின்னு பேருக்கு ஒரு சாரியை கேட்டு முடிச்சுட்டா நம்ம எக்ஸ்போஸ் ஆக மாட்டோன்றது நல்ல எக்ஸாம்பிளா சார்? அதுக்கப்புறம் அந்த கேஸ் முடிஞ்ச உடனே அவளை போய் நான் ஒரு ஹக் பண்ணிட்டு வரேன், பெட்டில் போய் அவளை ஹக் பண்ணி அப்புறம் அந்த கிஸ் பண்ணுறானே, அது வந்து நல்ல எக்ஸாம்பிளா சார்? இந்த காலத்து பசங்க இந்த ஷோவை பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் கமருதீன் பாரு பண்ணதை சரின்னு சொல்லி நாங்கள் நியாயப்படுத்தல, தப்பு தான். ஆனால் இந்த தப்பெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல் அதை மட்டும் ஏன் கேட்குறீங்க? இந்த தப்பெல்லாம் நீங்கள் 1 கூட ஏன் காட்டுறதில்ல? ஏன் எஃப்ஜேவை வியானா கிஸ் பண்ணுறானே ஏன் அதை காட்டலை? ஏன் கனியை வியானா கிஸ் பண்ணுறா, கனியை வந்து எஃப்ஜே கிஸ் பண்ணுறானே கழுத்துக்கு அக்கா தம்பி உறவுன்னு சொல்லிட்டு ஏன் நீங்கள் அதை காட்ட மாட்டீங்க? நான் இதில் இன்னொன்று பச்சையாக கேட்குறேன். ஒரு பொண்ணு பையனை கிஸ் பண்ணால் அவள் லிப்ஸ்டிக் காரை இருக்கும்னு நீங்கள் கண்டுபிடிச்சி எவிடன்ஸ் வச்சு அது 1 காட்டி ஆடியன்ஸ்க்கு பண்ணுறீங்கல்ல. அப்போது எஃப்ஜே கனியை கிஸ் பண்ணதுக்கு என்ன சார் சாட்சி? எஃப்ஜே ஆதிரியை கிஸ் பண்ணதுக்கு என்ன சார் சாட்சி? எஃப்ஜே வியானாவை கிஸ் பண்ணதுக்கு என்ன சார் சாட்சி? இல்லை வியானா அங்கே புடவை கட்டிட்டு வந்தாலே எல்லா ஆம்பளைங்களும் தூக்குன்னு டொப்பமைனுக்கு ஒன்று பண்ணுறாள். இதை வந்துட்டு ஆடியன்ஸை சின்ன பசங்க பார்த்தா அது கெட்டு போக மாட்டாங்களா சார்? அப்போது ஒருத்தங்க சாரீ கட்டிட்டு வந்தால் எந்த ஜென்ஸ் வேணால் தூக்க சொன்னால் அவங்க தூக்குனா இவங்களுக்கு டொப்பமைன் வரும்னு சொன்னால் ஒரு சோஷியல் ஷோவில் அவங்க கல்யாணம் ஆனவங்களா இருக்கலாம், ஆகாதவங்களா இருக்கலாம். அப்போது அது வந்து நல்ல எக்ஸாம்பிளா சார் சொசைட்டிக்கு? இதிலெல்லாம் விட்டுட்டு பாரு செய்யறதுல மட்டும் அது என்ன சார்? உங்கள் கேமராக்கு வேறு வேலையே இல்லையா? உங்கள் கேமராக்கு வேறு எதையும் கவர் பண்ணுறதுக்கு அங்கே விஷயமே இல்லையா? அதனால் வந்து பாரு விஷயங்களை கவர் பண்ணி அதை வந்து 1 காட்டி அதை வந்து பேசு பொருளாக்கி அதை வந்து டிஆர்பிக்காக நீங்கள் ப்ரொமோட் பண்ணி அந்த ப்ரொமோஷனை வச்சு அவளுக்கான ஓட்டிங் அடுத்த வாரம் குறைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு எதுக்கு சார் வேலை செய்கிறீங்க? அந்த கமருதீனை தூக்கிட்டா கேஸே முடிஞ்சிடும்ல. அந்த கமருதீனை தூக்கிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்ல. அப்புறம் அந்த எஃப்ஜே பேசுகிறானே, அது இப்போ நீங்கள் வியானாவை தூக்குனீங்களே, வியானாவை தூக்கிறது போல் எஃப்ஜேவை தூக்க வேண்டியது தானே? ஓட்டிங் பிரகாரம் கரெக்டாக போகிறீங்களா சார்? அப்படி பார்த்தா பிரஜனை போனவார் எதுக்கு சார் தூக்குனீங்க? திவாகரை எதுக்கு சார் தூக்குனீங்க? கெமியை எதுக்கு சார் தூக்குனீங்க? எஃப்ஜே 2 வாரமாக லாஸ்ட்டில் இருந்தானே சார்? கனி 3 வாரமாக ஓட்டிங்கில் லாஸ்ட்டில் இருந்தாங்களே சார்? நோ எவிக்ஷன் எதுக்கு சார் வச்சிங்க? அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ ஓட்டிங் பிரகாரம் தான் நீங்கள் போகிறீங்கன்னா அன்ஃபேராக பிரஜனை தூக்குனட்டில் நீங்கள் அன்ஃபேராக எஃப்ஜே கூட தூக்கலாமே சார்? ஏன் அதே அன்ஃபேருக்கு நாங்கள் கமருதீனையும் சொல்கிறோம், கமருதீனையும் தூக்கலாமே சார்? அப்போது உங்களுக்கான ஒரு ஆம்பளை, நான் முதல்லேருந்து சொல்கிறேன் தான், ஒரு லவ் கண்டென்ட்னு வந்து அந்த இடத்துல அந்த பொண்ணு தான் அடி வாங்குறான்னு சொல்லும்போது அந்த பொண்ணை தூக்கிட்டு அந்த பையனை நீங்கள் ரன்னராகவோ வின்னராகவோ கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்க, இல்லை டாப் 3க்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்க. இது வந்து
பாலா சீசன்லேருந்து நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நடந்தது அந்த 2 சீசன் நான் பார்க்கல. டு பி ஃப்ராங்க் அதனால நான் அத பத்தி பேசல. ஓகேங்களா? பாலா சீசன்ல ஷிவானிய தூக்கி அவன வந்து நீங்க ரன்னர் ஆக்குனீங்க. அப்படி ஒருத்தன. அதுக்கப்புறம் அசீம் சீசன் அதுலயும் நான் பார்க்கல. அதுக்கப்புறம் கவின் லாஸ்லியா விஷயங்கள் வரும்போது லாஸ்லியாவ தூக்கிட்டு கவின நீங்க வந்து ஹைலைட் பண்ணி இப்போ வரைக்கும் அவர் தான் பெஸ்ட் பிளேயர்ன்ற மாரி ஒரு 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 சீன கிரியேட் பண்ணிருக்கீங்க. 1. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அதுக்கப்புறம் அந்த விஷால் விஷயங்கள். அந்த விஷால் பண்ணத கடைசி வரைக்கும் இப்போ நீங்க நான் கேட்குறேன். கமருதீன், பாரு பண்ணது தப்பு தான். அத நீங்க ஓப்பனா காட்டி, அத பேசு பொருளாக்கி, அதுக்கு பனிஷ்மென்ட் குடுத்து, மைக் விஷயங்கள், அந்த லிப்ஸ்டிக் விஷயங்கள் இதெல்லாம் பேசுற நீங்க, போன சீசன்ல சௌந்தர்யா பத்தி முத்துவும், விஷாலும் உட்காந்து பேசியிருப்பாங்கல்ல தப்பா? எங்கள வந்து எங்க அம்மா இவ்ளோ வருஷமா எங்கள நல்லா 27, 28 வயசு அவன் முத்துக்கு, அவன் விஷால்லாம் ஒரே மாதிரி. எங்க அம்மா என்னலாம் வந்து அப்படி வளர்த்துருக்காங்க. 27 வயசு எங்களலாம் நியாயமா வளர்த்துருக்காங்க அப்படின்னும்போது, அந்த பொண்ண வளர்த்தத பத்தி நீ ஏன்டா பேசுற? இந்த சீசன்ல வளர்ப்பு பத்தி பேசுனீங்கல்ல. அப்படியே விக்ரம் பத்தி பேசினோனே கமரு தப்பு, பாரு தப்புன்னு. அப்ப போன சீசன்ல அவள பத்தி உட்காந்து க ப ப முத்துவும், விஷாலும் பின்னாடி பேசினத ஏன் சார் நீங்க பேசல? ஏன் பேசல? அந்த பொண்ணுக்கு அது தெரியாமயே அந்த ஷோ ஃபுல்லா கொண்டு வந்து அந்த பொண்ணு வெளில இன்டர்வியூல பார்த்து ஃபீல் பண்ணுச்சு. அப்ப அப்பயே அந்த பொண்ணுக்கான விஷயங்கள அந்த பொண்ணுக்கு சொல்லியோ, இல்ல அத வந்து நீங்க ஒன் ஹார்ல காட்டியோ, ஜனங்களுக்கு காட்டியோ சொல்லியிருக்கும்போது, அப்போ சௌந்தர்யாக்கான ஒரு விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ, பிளஸ் ஆகுதோ இல்லையோ, விஷாலுக்கான ஒரு மைனஸ் வந்திருக்கும்ல. முத்துக்கான ஒரு மைனஸ் வந்திருக்கும்ல. இல்ல அந்த பொண்ணுகிட்டயே அந்த வீக்கெண்ட்ல டைரக்ட்டா சொல்லி இப்ப நீங்க குறும்படம் காட்டுறீங்கல்ல. இப்போ பாரு வந்து சமையல்ல தப்பு பண்ணத குறும்படம் காட்டுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பாரு எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றாங்களோ, அத வந்து கேமரா ஃபோக்கஸ் பண்ணி 1 ஹார்ல காட்டுறீங்க. அந்த மாரி சௌந்தர்யா விஷயங்கள நீங்க காட்டியிருந்தா, அத வீக்கெண்ட்ல போட்டிருந்தா, அங்க இருக்க ஆடியன்ஸ் சரி, கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் சரி, விஷால் இப்படி பேசியிருக்கான், முத்து இப்படி பேசியிருக்கான்னு தெரிஞ்சா உங்க ஷோ கெட்டு போயிருக்கும் தானே சார். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு அது தெரியாமயே மறைச்சு வச்சிருந்தீங்க. அந்த பொண்ணுகிட்டயே போய் அவன் அப்பட்டமா சாரி கேட்பான். அதுவும் வேற சொல்றது ஒரு மாரி சொல்லிட்டு கேட்கறது வேற மாரி கேட்பான். சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியாம போயிரும். அப்போ அப்போ அந்த சீசன்லயும் விஷால், அன்ஷிதா, விஷால், தர்ஷிகான்னு வரும்போது நீங்க தர்ஷிகாவ தான் எவிக்ட் பண்ணீங்க. அப்புறம் அன்ஷிதாவ தான் எவிக்ட் பண்றீங்க. ஆனா விஷால வந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வரீங்க. இப்பயுமே எஃப்ஜே ஆதிரேன்னு வரும்போது ஆதிரைய எவிக்ட் பண்ணீங்க. எஃப்ஜேவ கொண்டு வரீங்க. இப்பயுமே எஃப்ஜே வியானான்னு வரும்போது வியானாவ எவிக்ட் பண்றீங்க. எஃப்ஜே உள்ள இருக்கீங்க. நீங்க அப்படியே நியாயமா ஓட்டு பிரகாரம் போனாலும் இதே மாரி தான் நீங்க ஓட்டு பிரகாரம் போயிருக்கணும். பிரஜன்லாம் போயிருக்கக்கூடாது. எஃப்ஜே போயிருக்கணும். கனி போயிருக்கணும். எத்தனையோ வாரம் அரோரா ஓட்டிங் இல்லாம இருந்தப்போ அரோரா போயிருக்கணும். அதெல்லாமா சார் நீங்க பண்றீங்க? டிப்பிக்கல் பச்சையா கமர்ஷியல் கார்ப்பரேட் ஷோ, மேல் சாவனிசம் ஷோன்னு சொல்லிட்டு எப்படி சார் நியாயமா பேசுற மாரி இவ்ளோ நல்லா பேசுறீங்க? நான் கேட்கிறேன் அடுத்த சீசன்லேருந்து நீங்க ஐ லோகோவ மாத்திருங்க. ஒரு கண்ல பார்க்கறனால தான் உங்களுக்கு உண்மை சரியா தெரிய மாட்டேங்குதா? 2 கண்ல பாருங்க. அடுத்த சீசன்லேருந்து 2 கண்ணு வைங்க. அட்லீஸ்ட் சாண்ட்ராவாவது வந்து இப்படி கண்ண மூடிட்டு இருக்கீங்களே நடக்கிறதெல்லாம் தெரியலன்னு அப்படி கேட்டாங்க. நான் கேட்கிறேன் இன்னும் தெளிவா 2 கண்ல பாருங்க அடுத்த சீசன்லேருந்து. ஒரு கண்ல பார்க்கறனால தான் பாதி உண்மை தான் உங்களுக்கு தெரியுது போல, பாதி தெரிய மாட்டேங்குது போல. அகைன் நீங்க சொன்னதெல்லாம் நான் பொய்ன்னு சொல்லவே இல்ல. உண்மைதான். பாரு மேல தப்பு இருக்குதான். கமருதீன் மேல தப்பு இருக்குதான். அந்த மிச்ச பாதி உண்மைய ஏன் கேட்க மாட்றீங்க? அப்ப மிச்ச பாதி உண்மைக்கு அடுத்த சீசன்லேருந்து 2 கண்ண எடுத்துட்டு வாங்க. அப்ப 2 கண்ல நல்லா உத்து உத்து பாருங்க. உங்க கேமரா வந்து 60 கேமரால ஒரு கேமரால மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு பார்வையே சுத்தி சுத்தி உங்க கேமரா ஓடுதா? ஏன் வேற எங்கேயும் கன்டென்ட் இல்லையா? வேற எதுவும் யாரும் குடுக்கலையா? அல்ல அந்த கன்டென்ட்லாம் போட்டா அது மிக்ஸ்டு கன்டென்ட் ஆயிருமா? அதனால பார்வையே சுத்தி சுத்தி அவ உட்கார்றது, நடக்கிறது, அவ பேசுறது, அவ திட்டுறது, அவ அழறது, அதுக்கப்புறம் அவ ரொமான்ஸ் பண்றது. இது எல்லாத்தையுமே தான் உங்க கேமரா கவர் பண்ணுது. அத விட்டா உங்க கேமரால எல்லாத்துலயும் நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா? பாரு, 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 பாருன்னு. அப்ப நீங்களும் பாரு பின்னாடி தானே சார் ஓடுறீங்க கன்டென்ட்க்கு. அப்புறம் என்ன சார் பெருசா பேசுறீங்க? பாரு நீங்க கமருதீன எவிக்ட் பண்ணிட வேண்டியது தானே நீங்க. எஃப்ஜேக்காக வியானாவ பண்றீங்க. எஃப்ஜேக்காக வந்துட்டு ஆதிரிய பண்றீங்க. விஷாலுக்காக தர்ஷிகாவ பண்றீங்க. வந்துட்டு பாலாக்காக வந்து ஷிவானிய பண்றீங்க. அப்போ கவின்காக லாஸ்ட்லியாவ பண்றீங்க. இதெல்லாம் ஒண்ணு போயிட்டுருக்கு அப்படின்னும்போது, இப்போ வந்து உங்களுக்கு பாரு வேணும். பாரு டிஆர்பிக்கு வேணும்னா, அந்த பாருவோட கேம் வந்து நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆகறதுக்கோ, இல்லன்னா வந்துட்டு அவளுக்கான விஷயங்கள அவ இன்னுமே ஷைன் பண்றதுக்கோ, இனிமே அவளுக்கு டேமேஜ் வராம இருக்கோ, நீங்க கமருதீன எவிக்ட் பண்ற வேண்டியது தானே சார். ஏன் சார் உள்ள வச்சிருக்கீங்க? அப்போ உங்களுக்கு டிஆர்பி வேணும். அடல்ட் கன்டென்ட் வேணும். ஆனா அந்த அடல்ட் கன்டென்ட் வந்து உங்களுக்கு அரோரா கிட்ட கிடைச்சா அது சட்டில் ஆக்கிருவீங்க. பாரு கிட்ட கிடைச்சா அத டிஆர்பி ஆக்கிருவீங்க. ஆனா உங்களுக்கு கன்டென்ட் வேணும் தானே. அப்போ எஃப்ஜே அடிச்ச கிஸ்ஸுக்கெல்லாம் என்ன சார் எவிடன்ஸ்? அது எவிடன்ஸ் இல்லன்னா வெளில பேசப்படாது. ரைட்டா? எவிடன்ஸ் இருக்குன்னா பேசப்படும். அப்போ ஒரு பொண்ணு கிஸ் அடிச்சா அவ லிப்ஸ்டிக் எவிடன்ஸ். ஒரு பையன் கிஸ் அடிச்சா என்ன சார் எவிடன்ஸ்? எனக்கு புரியல. அப்ப அது இப்ப கனி விஷயங்கள், அரோரா விஷயங்கள், ஆதிரியா விஷயங்கள், வியானா விஷயங்கள். இப்ப என் தம்ப்நெயில் கூட அதுதான் வச்சிருக்கேன். அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா சார்? அப்போ சம்மந்தமே இல்லாம அமித் ஏன் சார் திட்டுறீங்க? சாண்ட்ரா ஏன் சார் திட்டுறீங்க? அமித் இப்போ வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறாரு. இல்லன்னா பாரு கிட்ட வந்து கேள்வி கேட்கலாம். அதானே உங்க பிரச்சனை. அமித் கேட்கலாம்ல. அத நானே போன வீடியோல பேசியிருக்கேன். தல ஒண்ணுமே பண்ணலன்னு தான். கமருதீன் எஃப்ஜே விஷயங்கள் நடக்கும்போது அமித் ஒண்ணுமே பண்ணலையே சார். அத நீங்க ஏன் சார் பேசல? அந்த புல்லி பண்ற மாரி அவன் ஹால்ல உட்காந்து சாரி, சாரி அந்த மூஞ்சிய முடிய வச்சுன்னு அந்த எனக்கு ஆத்திரமா வருது எனக்கு. அந்த எஃப்ஜே அப்படி புல்லி பண்றானே சார் பாருவ. அத ஏன் சார் நீங்க கேட்கவே இல்ல? அப்பயும் தான் சார் தல ஒண்ணுமே கேட்கல. அமித், அப்போ நீங்க இவ்ளோ பெரிய பொதுவா நீங்க அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணி, வீட்ல இவ்ளோ பிரச்சனைகள் நடக்குது அமித். நீங்க எதுக்குமே வாய்ஸ் அவுட் பண்ணல. கம்முனு இருக்கீங்க அப்படின்னு சொல்லாம, கமருதீன் திவ்யா மட்டும் ஏன் சார் சொன்னீங்க?
நீங்க பொதுவுல அந்த மாரி சொல்லியிருந்தா கூட ஓகே. ஒரு பொதுல எதுவும் அட்ரஸ் பண்ணல. நானே வீடியோஸ்ல போட்டுருக்கேன். ஓகேங்களா? ஆனா நீங்க கமருதீன் திவ்யா பேசும்போது மட்டும் போடின்னு ஏன் சார் ஒரு பொண்ணுக்கு போடின்னு சொன்னா ரோஷம் வருதுன்னா, ஒரு பொண்ணு கேரக்டர் அசாசினேட் பண்ணா மட்டும் கோவம் வரக்கூடாதா? ஏன் அவ மட்டும் பொண்ணு இல்லையா? அவளுக்கு அவ பொண்ணா இருக்காளான்றது அவளுக்கு தெரிஞ்சா போதும். அவ வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா போதும். அவ ஒரு ஃபெமினிசம் பேசுறான்றதுக்காக அவள ஒரு பொண்ணே இல்லன்னு கன்சிடர் ஏன் சார் அந்த பொண்ணு அடல்ட் கன்டென்ட் வச்சு தானே சார் நீங்க டிஆர்பி ஓட்டுறீங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ற எஃப்ஜேவும் தப்பு தானே சார். அப்ப கேள்வி கேட்காத அமித்தும் தப்பு தானே சார். அது என்ன சார் திவ்யாக்கு கேள்வி கேட்கலனா மட்டும் அமித் தப்பு. அப்போ பாருக்கு கேள்வி கேட்கலனாலும் அமித் தப்பு தானே சார். அதே விக்ரம் வந்து நியாயத்துக்கு பேசி பாரு ஃபேமிலி பத்தி எஃப்ஜே பேசினாரான்னு அந்த விதைய போட்டதே அவன்தான். அதை பெருசாக்கி பிளாஸ்மால பேசி அத அவன் நைட்ல உட்காந்து பேசுறான் சுபிக்ஷா கிட்ட. இது எத்தனை பேர் லைவ்ல பார்த்தீங்களோ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, லைக் போடுங்க கைஸ். அவன் பேசுறான் அரோரா கிட்ட. ஐ மீன் அந்த சுபிக்ஷா கிட்ட. அவ சுபிக்ஷா இந்த வாரம் ஃபுல்லா நான் பெர்ஃபார்ம் பண்ணல. வந்து ஜட்ஜ் டாஸ்க்ல நீங்க ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டீங்க அப்படின்லாம் புலம்பிட்டு இருக்கும்போது, இது நம்ம வந்து என்ன பண்றோங்க எதையோ ஒண்ணு போட்டு விடணும். அதுக்கப்புறம் அது வந்து எப்படி போகுது, பிளஸ் ஆகுதா, மைனஸ் ஆகுதான்றது நம்ம கையில இல்ல. ஆனா விதை மட்டும் போட்டுறணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கரெக்ட்டா சுபிக்ஷா கேட்பா. அப்போ வந்து நான் பண்ணல. இப்போ வந்து அந்த ஃபேமிலி பத்தி பேசினது வந்து பாருக்காக பேசணும்னு ஒண்ணு இருக்குல்ல. யாருக்கும் பேசுறோம், பாருக்கு பேசலன்னு. அதனால தான் ஃபேமிலி விஷயம். அப்ப நீங்க விதை போட்டீங்களான்னு சுருக்குன்னு கேட்பா சுபிக்ஷா. அப்ப அந்த விதைய நீங்க போட்டீங்களா அப்படின்னு டக்குன்னு சுருக்குன்னு கேட்பா. இதெல்லாம் நீ கேட்குறியம்மா, இத பிளாஸ்மால கேளு. டாஸ்க் விளையாட அவன் அமுத்தி அமுத்தி வைக்கிறான். இங்கெல்லாம் நல்லா தானே வக்கனையா பேசுறான். அவங்க கூட தனியா உட்காந்து பேசும்போது, நைட்ல பேசும்போது, காசிப் பேசும்போது, அது தெளிவா பிளாஸ்மால பேசினா உனக்கு கண்டென்ட்டாவது வரும்ல. இப்போ நெக்ஸ்ட் உன்ன தான் தூக்க போறாங்க. அவன் விக்ரம் கேம்க்கு நீங்க ஏதோ இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இருந்தா தூக்கிடுவாங்க. அப்படின்னும் போது அவ கேட்குறா. அப்போ நீங்க விதை போட்டீங்களா? பாரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து ஃபேமிலி விஷயம்னா, அது விதைன்னு இல்ல. அது சும்மா ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சேன். அப்புறம் பார்த்தா அது புஸ் ஆயிடுச்சுன்ற மாரி. அப்போ அவன் பண்ற கலகம்லாம் பரவாயில்ல. பாருவ கலகம்னு சொன்னீங்களே, இப்போ அவன் பண்றதுக்கு பேர் என்ன? கலகமா? அது என்ன சார்? அவ்வளோ கலகம் பண்ணுறவன் அப்போ எஃப்ஜே வந்து மார்க்கிங் பண்ணும்போதுமே அதை கலகம் பண்ணி ஏன்டா இப்படி பேசுகிற பண்ணுற அவன் என்ன பேசுகிறாலும் அது வரைக்கும் பேசி இல்லை கமருதீன் கிட்ட சண்டைனா அதை பேசு நீ வார்த்தையை விடாத கமருதீனை மட்டும் வார்த்தை விடாதுன்னு சொல்ல இப்போ எஃப்ஜே வார்த்தை விடாதுன்னு சொல்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லையே சார். ஏன் உங்களுக்குமே வக்கீல் சார் அது கேட்கறதுக்கு எஃப்ஜே வார்த்தை விடும்போது அவன் மார்க் பண்ணும்போது அவன் புள்ளி பண்ணும்போது அமித் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சாண்ட்ரா திவ்யா ஒன்றாகணும். சாண்ட்ரா வந்து பாரு கூட சாண்ட்ராவும் பாருக்கு உண்மையாலாம் இல்லை. பின்னாடி பண்ணதான் செய்கிறாங்க. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு 5% 10% அட்லீஸ்ட் முகத்துக்கு நேராக அந்த முகஸ்துதின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவாது உட்காந்து அவள் ஏதோ ஒன்று பேசுகிறா. அது பாருக்கான ஒரு ஒரு மாரல் சப்போர்ட்டாக கூட இருக்குது, எமோஷனல் சப்போர்ட்டாக கூட இருக்குது. அது உங்கள் கண்ணுக்கு பொறுக்கலை இல்லையா? இப்போ வந்து சாண்ட்ரா வந்து திவ்யா கூட சேர்ந்து பார்வை எதிர்க்கணும். திவ்யாவை தனியாக விட்டது ஏன்னா தனியாக அந்த அம்மாவுக்கு கேம் ஆட முடியல. அந்த அம்மா சொல்கிறதெல்லாம் பொய்யா சொல்லிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் கிழிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் பாருவை பார்த்ததே இல்லை. வெளில அவ்வளோ நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஏதோ ஐபிஎல் மேட்ச்சில் பாருவையும் திவ்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததை சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரப்பிட்டு இருக்காங்க. அவள் பொய்யா சொல்லிட்டு இருக்கா திவ்யா. அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நீங்கள் வரீங்க. கமருதீன் பேசினது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் திவ்யா பேசினதை பாதி இங்கே 1 ஹவரில் காட்டவே இல்லைங்கிறது தானே சார் பிரச்சனை. கமருதீன் பேசினதை மட்டும் காமிச்சிங்க, கமருதீன் மார்க் பண்ணதை காமிச்சிங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ அதே மார்க்கிங்க எஃப்ஜேவும் பார்வை பண்ணியிருக்கானே சார். அதையே சார் நீங்கள் காட்டலை, அதையே சார் நீங்கள் பேசலை. அப்போ திவ்யாக்கான நியாயத்துக்கு நின்ன நீங்கள் பாருக்கான நியாயத்துக்கும் நிற்கணும்ல. அப்போ கமருதீன் பண்ண தப்பை சொன்ன நீங்கள் எஃப்ஜே பண்ண தப்பையும் சொல்லணும்ல. அப்போ பாரு கிஸ் அடிக்கும் போது மட்டும் அந்த விஷயங்களை பேசணும். நீங்கள் எஃப்ஜேவும் பண்ணியிருக்காங்க அந்த விஷயங்களை, அதையும் பண்ணலை. அப்போ எஃப்ஜே பண்ணுற விஷயங்கள் மட்டும் சோஷியலுக்கு நல்ல மெசேஜா? அப்போ 16+ பசங்க வந்து இல்லை சின்ன பசங்க அதை பார்க்கும்போது மட்டும் நல்ல எக்ஸாம்பிளாக இருக்குமா? ஒரு ஷோவில் சர்வே பண்ணலான்னா, அதுவும் ஒரு ஆம்பளையாக சர்வே பண்ணலான்னா பொண்ணுங்களை யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு பொண்ணை யூஸ் பண்ணி அந்த சண்டையில் அவன் கமருதீன் கேட்பான், ஏன்டா நீ என்னடா வாரத்துக்கு ஒரு பொண்ணெல்லாம் பண்ணிட்டு செஞ்சேன். நான் வந்து லவ் பண்ணுறேன்னு எங்கேயுமே ஏன்டா லவ் பண்ணுறேன்னு நீ சொல்லலை, ஆனால் அதை தானடா யூஸ் பண்ணுற. வாயில் சொன்னாதான் உண்மையா இல்லை வாயில் சொல்கிறதெல்லாம் உண்மையா? உங்கள் இன்டென்ஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த இன்டென்ஷன் தான் அப்பட்டமா ஆதிரை கேஸில் தெரிஞ்சிச்சு. அவள் போட்டு உடச்சிட்டாலே தேங்காய் உடைச்ச மாதிரி. அப்போ வந்துட்டு கம்மன் தானே இருந்த, நீ நோன்னு சொல்லவே இல்லையே, எஸ்ன்னு தானே ஒத்துக்கிட்ட. ஏன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்காதுன்னு தைரியத்தில் நீ எஸ்ன்னு சொல்கிற. அதுக்கப்புறம் திருப்பி போய் அதை ப்ரூஃப் பண்ணுற அவளுக்கு கிஸ் அடிச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ வந்து ஒரு பையன் அப்போ என்ன எக்ஸாம்பிள் நீங்கள் செட் பண்ணுறீங்க? நம்ம கேம்காக ஒன்று பண்ணலாம், அதை வந்து அப்பட்டமாக செய்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கலாம். அங்கே வந்து அது கேம் ஷோ, அப்புறம் அது டாஸ்க்குன்னு சொல்லி சமாளிச்சிடலாம், தண்டனையும் கிடைக்காது. ஸோ ஒரு கேம் ஷோவில் பொண்ணுங்களை இப்படி யூஸ் பண்ணியும் சீப்பாக கேம் ஆடலான்னு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் செட் பண்ணுறீங்களா சார்? அது மட்டும் கரெக்டாக சார்? பாரு செட் பண்ணுற எக்ஸாம்பிள் நாங்கள் சரின்னு சொல்லலை, தப்பு தான். அகைன் அவள் பர்சனல்னு சொல்லிட்டா. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் உள்ளே வச்சுக்கோங்க, இல்லைனா எடுத்துருங்க. அப்போ நீங்கள் கமருதினே இந்த வாரம் எடுத்துருக்கலாம். பாரு கேமாவது ஷைன் ஆயிருக்கும். நீங்கள் எடுக்கல. இல்லை எஃப்ஜேவை எடுக்கிறதுக்கு பதில் வேணாவை எடுக்க. எஃப்ஜேவை எடுக்க வேண்டாம். எஃப்ஜே நாமினேஷனில் இருக்கான்ல இந்த வாரம். அவன் நாமினேஷனில் வர்றதே பெரிய விஷயம். அவன் இந்த அரோரா இந்த கனிலா வந்தாலும் நீங்கள் தப்பிக்க விட்டுறீங்க. அது இவங்களெல்லாம் வச்சு அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ரம்யாவை 3 வாரம் பொத்தி வச்சிங்களே சார். இப்போ ஏன் சார் ரம்யாவை டப்பால்னு தூக்கிட்டீங்க? அதுக்கு பதில் எஃப்ஜேவை தூக்கிருக்கலாம், வேணாவை தூக்கி 2 பேருமே சேர்த்து தூக்கிருக்கலாமே எஃப்ஜே வேணாவை. ஏன் சார் தூக்கல?
ஏன்னா ரம்யா வந்து நேத்து வந்து ஜெயில்ல பேசுறாங்க ஒரு சில உண்மைகள்லாம். நான் கனி குரூப்லேருந்து வெளில வந்துட்டேன். அதனால தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் குடுத்தாங்க. நான் தனியா ஆடுறேன். நான் உங்களுக்கு பொறுக்கல அப்படின்னும்போது, இந்த ரம்யா பொண்ணு இத வந்து பிளாஸ்மால பேசியிருக்கணும். அவ ஜெயில்ல உட்காந்து பேசுறா. எங்க கனி குரூப்க்கு எதிரா வந்து சாட்சியா வந்துட்டு அது என்னவோ சொல்லுவாங்களே இங்கிலீஷ்ல. அந்த மாரி சாட்சியா வந்துட்டு கனி குரூப்க்கு எதிரா சாட்சியா வந்து ரம்யா மாறிட்டா உங்களுக்கு கேம் திரும்பிடும். ரைட்டா? ஏன்னா நீங்க விக்ரம கொண்டு வரணும்னு பார்க்குறீங்க. அப்ப அதே விக்ரம் அந்த கனி குரூப்ல இருக்கான். அந்த விக்ரம் கூட தான் கனி உட்காந்து பேசுறான். அந்த விக்ரம் தான் எஃப்ஜேக்கு சப்போர்ட். அப்போ வந்து உங்களுக்கு கேம் மாறிடும் அப்படின்னும்போது, இதுக்கு மேல ரம்யா உள்ள வச்சிருந்தா வந்து நீங்க வந்து ரம்யாவுக்கும், பாருவுக்கும் சண்டை வரும்னு நெனச்சீங்க. இங்க என்னடான்னா ரம்யா பாரு கூட பின்னாடி பேசினாலும், முன்னாடி வந்துட்டு கனிய எதிர்த்து கனிய வந்து ஐ மீன் இப்போ வந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் ஆனோனே ஜெயில்ல உட்காந்து உன்ன பத்திலாம் எவ்வளோ பேசியிருக்காங்க தெரியுமா அந்த கனி குரூப். நானே அதில இருந்திருக்கேன். கமருதீன் எவ்வளோ பேசியிருக்கான் தெரியுமா உன்ன பத்தி? அப்படின்லாம் சொல்றா அவ. அதெல்லாம் அவ கேம்க்குள்ள யூஸ் பண்ணியிருக்கா அந்த பாயிண்ட் எல்லாம். ஆனா அதெல்லாம் அது யூஸ் பண்ணல. ஓகேங்களா? யூஸ் பண்ணியிருந்தா கேம் அப்பயே சேஞ்ச் ஆயிருக்கும். ஆனா இப்போ பின்னாடி பேசுறது உங்களுக்கு வந்து அவ வந்து அந்த அப்ரூவர் ஆயிடுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாரி அப்ரூவர் ஆயிட்டான்னா, அந்த குரூப்குள்ளேயே இருந்து வெளில வந்து, அப்போ உங்க கேம் வந்துட்டு டப்பா டான்ஸ் ஆடிடும். நீங்க விக்ரம கொண்டு வரணும்னு நெனைக்கிறது, சபரிய கொண்டு வரணும்னு நெனைக்கிறது, எஃப்ஜே டாப் 3ல கொண்டு வரணும்னு நெனைக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு அல்ட்டா உல்ட்டாவா மாறிடுன்றதுனால அந்த பொண்ண தூக்கிட்டீங்க. அந்த பொண்ணுக்கு ஓட்டு இல்ல. நான் தூக்குனத பத்தி சொல்லல. 3 வாரமா தூக்காம இருந்து இந்த வாரம் ஏன் தூக்குனீங்க? வியானாவ எப்பயோ தூக்க வேண்டிய வியானாவ இப்ப ஏன் தூக்குனீங்க? ஏன் எஃப்ஜே கேம ஷைன் பண்ணவா? அப்ப பாரு கேம ஷைன் பண்ண கமருதீனையும் தூக்கியிருக்க வேண்டியது தானே! அப்புறம் அமித் வந்துட்டு உங்களுக்கு வந்து விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நெனச்சா, நீங்க பாரு கூட உட்காந்து பேசி திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணலான்னோனே, உடனே கமருதீன் திவ்யா எடுத்துட்டு வந்தீங்க. அந்த அமித் யாருக்குமே தான் சப்போர்ட் பண்ணல. ஏன் அவங்கள வேல வாங்க சொல்லும்போது, அந்த கன்னி குரூப்க்கு சேர்ந்து தானே வேல வாங்குனாரு அந்த அமித்து. அதுக்காக பாவம் விட்டுருக்கலாம்ல அவர. கன்னி குரூப்க்காக சேர்ந்து தானே வேல செய்யணும்னு சொன்னாரு. சாண்ட்ராவையும் கேள்வி கேட்கலையே. கன்னி குரூப்க்காக தானே சாண்ட்ராவ கேள்வி கேட்டாரு. அந்த கிச்சன் கிளீனிங்லாம் வரும்போது. அப்ப கன்னி குரூப்க்கு ஜால்ரா போடணுன்றத நீங்க தெளிவா சொல்றீங்க. அப்போ வியானாவும் விக்ரம்க்கு எதிரா ஒரு வாரம் பேசும்போது அவங்கள டவுன் பண்ணீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் விக்ரம்க்கு எதிரா பேசவே இல்ல அவங்க. ஆனா, வியானா இப்ப உள்ள இருந்தா எஃப்ஜேக்கு வந்து மூடு வந்துருமா. எஃப்ஜே கேம் ஸ்பாயில் ஆயிருமா. அதனால வியானாவ தூக்கிடுறீங்க. ஓகேவா? அப்ப அமித்த ஏன் திட்டுனீங்க அப்படின்னு சொன்னா, நீ வந்து பாரு கூட உட்காரக்கூடாது. பாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. நீ கனி கூட உட்காரணும். விக்கல் சொல்றது ஆமான்னு சொல்லணும். ஆமான் சாமி போடணும். அந்த குரூப் இல்ல அரோராக்கு ஆமான் சாமி போடணும். அரோராவ தூக்கி சுத்தணும். அரோரா அமித் தூக்கி சுத்துனதெல்லாம் வைரல் ஆயிடுச்சு. நான் அந்த கிளிப்பிங்ஸ் எனக்கு தேடுறேன் கிடைக்க மாட்டேங்குது. இல்லன்னா அத போடுவேன். அப்போ அதெல்லாம் பார்த்தா வந்துட்டு பசங்க கெட்டு போமாட்டாங்க. இல்ல சார்? அதையும் வந்துட்டு ஒரு பொண்ண யார் வேணா ஆம்பள எப்போ வேணா அவ தூக்குன்னு சொன்னா தூக்கிக்கலாம். ஏன்னா அவ சின்ன குழந்தை 5 வயசு குழந்தை பாரு. அங்க இருக்கவங்கலாம் அவளுக்கு அப்பா, அவளுக்கு அண்ணன், அவளுக்கு தம்பி பாரு. யாரையாச்சும் அவ அண்ணன்னு கூப்பிட்டு நீங்க எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் சாருனாவது கூப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? வினோத்த கானு குட்டின்றா. அதுக்கப்புறம் விக்ரம்க்கு வந்து அவ வந்து தங்க குட்டியாம். யாரு? விக்ரம் வந்து அரோராவ தங்க குட்டின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அமித். யாரையாச்சும் அண்ணன்னு கூப்பிட்டு அரோரா கூப்பிட்டு நீங்க பார்த்தீங்களா? அட்லீஸ்ட் பேர வச்சு மரியாதையாவது அமித் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தீங்களா? அப்படி இருக்கும்போது அவலாம் நல்ல எக்ஸாம்பிள் சொசைட்டிக்கு. நீங்க உள்ள கூட்டு வந்து பொம்பள பசங்களுக்கு அவ நல்ல பாரு நல்ல எக்ஸாம்பிள் இல்ல பொம்பள பசங்களுக்கு. அப்படியே ஒரு பொண்ணு வந்து சப்போர்ட் பண்றீங்க. அப்படியே ஒரு பொண்ண வந்து உங்க வீட்ல சேர்த்துக்குவீங்களா? அப்படி இப்படின்றீங்களே. அப்ப அரோரா மாரி பொண்ணுங்கள எந்த வீட்ல சேர்த்துக்குவீங்க? அரோரா மாரி பொண்ணுங்களுக்கு அந்த வயசுல இருக்க பொண்ணுங்களுக்கு என்ன எக்ஸாம்பிளா இருக்க முடியும்? என்ன எக்ஸாம்பிளா இருக்கணும்னு சொல்லி நீங்க ஷோல கொண்டு வந்தீங்க. அப்புறம் அவ சொல்றதெல்லாம் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க பேசுறீங்க. இதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள்லாம் செட் பண்றது சூப்பர் எக்ஸாம்பிளா சார்? உங்க கமர்ஷியல் ஷோக்குன்னா இப்படி பண்ணிக்குவீங்க, அப்படி பண்ணிக்குவீங்க. அப்பட்டமா இந்த வாரம் என்ன? உங்களுக்கு விக்ரம ஹைலைட் பண்ணணும். அவன் நல்ல லாயர்ன்னு சொல்லணும். அவங்க அப்பா, அம்மா அவன பார்த்து சந்தோஷப்படணும். பாரு அம்மா வந்து இவள பார்த்துட்டு வந்து கோவப்படணும். பாரு ஆடியன்ஸ்க்கான டென்ஷன உருவாக்கி ஆடியன்ஸையே பாரு ஃபேன்ஸே பாரு ஹேட்டர்ஸ் ஆக்கணும். அவ கேம் இப்படி ஆடுறாளே அப்படின்னு சொல்லி. அவளுக்கான வோட் பேங்க கம்மி பண்ணணும். ஓகேவா? விக்ரம்க்கான வோட் பேங்க ஜாஸ்தி பண்ணணும். பாருக்கான ஹேட்டர்ஸை ஜாஸ்தி பண்ணணும். விக்ரம்க்கான ஃபேன்ஸை ஜாஸ்தி பண்ணணும். எஃப்ஜேக்கு ஃபயர் விட்டு அவனை மாசுன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். ஓகேவா? அப்புறம் கனி குரூப்பை கனியன் கோவை கொண்டாடுறதுக்கு ஒரு கிரியேட்டிவான ஆடியன்ஸை செட் பண்ணணும். ஓகேவா? இதுதானே சார் உங்கள் அப்பட்டமான பிளானு. இந்த பிளானை வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உருட்டுன்னு உருட்டி கொண்டு வந்திருக்கீங்க சார். சனிக்கிழமைக்கு மண்டேலேருந்து உருட்டுன்னு உருட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் எஃப்ஜேவும் திவ்யாவும் சேர்த்து வைக்கிறது பிளானா சார்? நெக்ஸ்ட் பிளான் நான் போன வாரமாக அதை பண்ணணும்னு எதிர்பார்த்து நான் போட்ட வீடியோவில் இப்போ அதை தான் பண்ணியிருக்கீங்க. எஃப்ஜே செஞ்சது சரி, திவ்யா செஞ்சது சரி. ஆனால் கமருதீன் செஞ்சது தப்பு, பாரு செஞ்சதுன்னா இப்போ வந்து வியானாவை தூக்கிட்டு திவ்யாவை ஜோடி சேர்க்க போகிறீங்களா எஃப்ஜேக்கு? ஏன்னா அரோராவும் ஜோடி அதை ஆல்ரெடி அவனே சேர்த்துக்கிட்டான். ஓகேங்களா? அரோரா ஆதிரேலாம் அவனா தானா சேர்த்துக்கிட்டது. இப்போ நீங்களா போயிட்டு திவ்யாவை சேர்த்து வைக்க போறீங்க எஃப்ஜேக்கு ஜோடியா. அதுதான் இந்த வாரம் ட்ரெண்டு. அப்போ அந்த எஃப்ஜே திவ்யா ஜோடிக்கு நெக்ஸ்ட் வீக்கில் யார் தலையாக வராங்களோ இப்போ தலை அப்படின்னும் போது நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணணும். ஸோ விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ணோம் நீங்கள் அடின்னு அடிச்சு சொல்கிறீங்க. விக்ரம் எதிராக விக்ரம் சப்போர்ட்
விக்ரம்க்கு எதிரா பேசக்கூடாது. கனிக்கு எதிரா பேசக்கூடாது. அரோராக்கு எதிரா வாயே தொறக்கக்கூடாது. எஃப்ஜேவெல்லாம் ஒரு பார்வை கூட மறைச்சு பார்க்கக்கூடாது. ஏன்னா, அவங்க எங்க சேனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த சபரி, அவன் வந்து அந்த பிரதீப் மில்ற அந்த டைரக்டர், அந்த ஷோ டைரக்டர் அவங்களோடது வேற சேனல் போட்டா, அவங்க ஒய்ஃபே தான் பேசினாங்களாமே சபரி கிட்ட இந்த ஷோக்கு வர்றதுக்கு. ஸோ, அவங்களெல்லாம் நீங்க முன்னுக்கு கொண்டு வரதுக்கு, லைம் லைட்ல கொண்டு வரதுக்கு, இவங்களெல்லாம் அதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கவங்களெல்லாம் நீங்க வெளில எடுத்துறீங்க. அப்படிதானே சார்? ஸோ, நீங்க நடிக்கணும்னு வந்ததுக்கப்புறம், அது நீங்க படத்துல நடிச்சாலும் ஆடியன்ஸ் வருவாங்க மிஸ்டர் மக்கள் செல்வன். நீங்க வந்து ஹோஸ்ட்டா இருக்கும்போது, நீங்க எழுதி குடுத்த ஸ்கிரிப்ட்ட ஒப்பிக்கிறதுக்கு நீங்க வரல. அந்த ஷோவ பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி தப்பு சரி பேச வரீங்க. ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத ஒப்பிக்கிறதுக்கு நீங்க வரல. அந்த ஸ்கிரிப்ட்டையும் உள்ள இருக்க டீம் குடுத்த ஸ்கிரிப்ட்ட ஒப்பிக்கிறதே தப்பு. ஆனா, நீங்க அரோரா குடுத்த ஸ்கிரிப்ட்ட சொல்றீங்க. அரோரா உள்ள என்ன சொல்றாளோ அதுக்கு தான் வேலை செய்றீங்க. அப்ப அரோராக்கு என்னவா வேலை செய்றீங்க? ஆல்ரெடி அந்த சேனலே அரோராக்கு என்ன வேலை செய்யுதுன்னு தெரியல. அதுக்குள்ள நீங்க ஒரு வேலைய எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா செய்றீங்க. எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன்ல. ஸோ, இந்த ப்ரொமோ ஆகட்டும், வந்த விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, விக்ரம் அண்ட் கோவ, கனி அண்ட் கோவ, சபரிய, அரோராவ சொம்பு தூக்கறதுக்கான விஷயங்கள். இது வந்து பாரு விஷயங்கள மட்டும் எடுத்து வச்சு பேசணும் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துக்கான ஸ்கிரிப்ட்ன்னும்போது, அத ரொம்ப தெளிவா செய்றாங்க. சூப்பரா செய்றாங்க. பாருக்கு இந்த திட்டு தேவை தான். நாங்க இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா, அந்த திட்டுறதுக்கு பின்னாடி நீங்க அவள கைட் பண்ணி டாப் 3லயோ, டாப் 5லயோ டைட்டில் வின்னர் ஆக்கறதுக்கான ஒரு வேல்யூவா அவளுக்கான விஷயங்கள, அவளுக்கான மைனஸ வந்து நீங்க அட்ரஸ் பண்ணி அவள பிளஸ் ஆக்கறதுக்காக நீங்க இத பண்ணீங்கன்னா ஓகே. ஆனா, அகைன் நீங்க ரெட் கார்டு, எல்லோ கார்டு அவள இவ்ளோ வந்து ஹியூமிலியேட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவ டைட்டில் வின்னருக்கே ஒர்த் இல்லன்னு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உருவாக்கறதுக்காக இது பிளானுனா, இது ரொம்ப சீப்பான பிளான். கேவலமான பிளான். ஒரு ஹோஸ்ட் இத பண்ணவே கூடாது. அதுவும் அரோரா ஸ்கிரிப்ட் எழுதி குடுத்தத ஹோஸ்ட் பேசுறாருன்னா, ஹோஸ்ட்டுக்கான மரியாதை போனது மட்டும் இல்ல. ஹோஸ்ட்டா இருக்கிறது மக்கள் செல்வன். உங்களுக்கான மரியாதை டோட்டல் டேமேஜ். ஓகேவா? நீங்களா வந்து ஹோஸ்ட் பண்ணணும். தப்போ சரியோ அது உங்களோட ஒப்பீனியனா இருக்கணும். ஆல்ரெடி சேனல் சொல்ற ஒப்பீனியனே நீங்க சொல்றதே தப்பு. நீங்க ஷோவ பார்த்துட்டு உங்களுக்கான ஒப்பீனியன் சொல்லணும். ஆனா, நீங்க அரோரா சொல்றத மட்டுமே சேனல் உங்களுக்கு ஷோல காட்டுறாங்களா? ஸ்கிரிப்ட் பண்ணி காட்டுறாங்களா? அரோரா இதெல்லாம் சொல்லியிருக்கா சார். இந்த வாரம் வந்து இத கமருதீன் ரெட் கார்ட் சொல்லியிருக்கா சார். பாருவ வந்துட்டு திட்டணும்னு சொல்லியிருக்கா சார். பாரு வந்து பேட் செய்யணும்னு சொல்லி அவள வந்து அலிகேஷன் வச்சிருக்கா சார். பாரு மைக் பேசினது அவ்ளோ பெரிய சென்சிட்டிவான விஷயம்னு சொல்லி அரோரா வந்து இந்த வாரத்துக்கான ஸ்கிரிப்ட்ட குடுத்துருக்கா சார். அந்த ஸ்கிரிப்ட்ட நீங்க எடுத்து பேசணும் சார்ன்னு ஒன் பை ஒன் அரோரா பண்ற விஷயங்கள நீங்க எழுதி குடுத்துருக்கீங்க. அரோராராம் ஒரு ஆளுன்னு 5 வாரத்துல அவள ஏன் சார் இதே அரோராவ கது திறந்து வெளில போன்னு சொன்ன ஆளு தானே சார் நீங்க. இப்ப திடீர்னு அவள தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க? எனக்கு புரியல. கால் ஷீட் ஏதாவது உங்க பையனுக்கு அவ கூட வாங்கி வச்சிருக்கீங்களா? நெக்ஸ்ட் படத்துக்கோ, இல்ல வெப் சீரிஸ்க்கோ, இல்ல நீங்களே வச்சிருக்கீங்களா? அவ்ளோ கஷ்டமா அவகிட்ட கால் ஷீட் வாங்குறது? அதுக்காக நீங்க ஹோஸ்ட்டா வேல பார்க்கணுமா? அதுக்கு நீங்க வெளில போய் வந்து நீங்க எப்பயும் போல ஆக்ட்ரஸாவே வேல பார்க்கலாம். டைரக்டரா வேல பாருங்க. இல்ல புரொடக்ஷன்ல புரொடியூசரா வேல பாருங்க. என்னமோ ஒண்ணு பண்ணுங்க. ஹோஸ்ட்டா பார்த்துக்கிட்டு எதுக்கு சார் இந்த வேலைக்கு டப்பா அடிக்கிறீங்க? தேங்க் யூ கைஸ். எனக்கு இதுக்கு மேல பேச முடியல. நான் அதுக்காக எந்த ப்ரோமோவும் பார்க்கல. ஏன்னா இந்த வாரம் கண்டிப்பா நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே. எனக்கு எப்பயுமே தலைகீழ எபிசோட நகர்த்துவாங்க. ரைட்டா? அந்த மைக் விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சது பாருங்க இந்த வாட்டி ப்ரோமோ. எத்தன பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. எப்பயுமே தலைகீழ தானே எபிசோட் வரும். அந்த வீக்லி டாஸ்க்ல என்ன முடிஞ்சதோ அங்கருந்து தானே வரும். இந்த வாட்டி பார்த்தீங்களா ப்ரோமோலாம் எப்படி வந்துச்சு? அப்போ மைக்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. மைக் கழட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் திவ்யாது, அதுக்கப்புறம் அமித்துது அப்படின்னு முதல்லேருந்து வந்திருக்கு. ஓகேவா? புரியல எனக்கு. ஏங்க நீங்க இந்த தலைய ஒஸ்ட்டுன்னு சொல்ற பட்சத்துல, அவன் சரின்னுலாம் நான் சொல்லல. அவன் எந்த ஸ்டாண்டுமே எடுக்கல. எந்த ஸ்டாண்டுமே எடுக்கலன்றது தான் நான் சொல்றேன். திவ்யாக்கான ஸ்டாண்டு மட்டும் எடுக்கலன்னு நான் சொல்லல. பாருக்கான ஸ்டாண்டுமே அவன் எடுக்கல. எஃப்ஜேக்கான ஸ்டாண்டுமே அவன் எடுக்கல. பேசினது தப்புன்னு 2 பேருமே அவன் சொல்லல. அப்படின்னு சொல்லும்போது, இதே விக்ரம் தான் உங்க கேப்டன்சி சூப்பரா இருந்தது. இப்போ நைட் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். நைட்டு முந்தா நேத்து லைவ் பார்த்தவங்களுக்குலாம். இந்த மாரி சூப்பரா இருந்தது உங்க கேப்டன்சி. நான் வந்து வீக்கெண்ட்ல சொல்லணும்னு நெனச்சேன். இப்பயே வாய் சும்மா இல்ல. உங்களுக்கு பாராட்டிட்டேன்னு சொன்ன அதே விக்ரம் வாய் தான் இப்ப வந்துட்டு அவர் பார்ஷியலா இருந்தாரு. பாரு பக்கம் பேசினாரான்னு அப்பட்டமா சொல்றான். ஏன்டா நீயே ஒரு கோழை. பாருக்கு எதிரா நின்னு கேம் ஆட உனக்கே துப்பு கிடையாது. நீ குரூப்பிசம் கூட சேர்ந்து தான் கேம் ஆடுவ. உனக்கு வாழ பிடிக்க ஒரு 4 கூட்டத்த வச்சுக்குவ. அதுல முதல்ல இருக்கிறது அந்த கனி, சுபிக்ஷா, எஃப்ஜே. அவங்கள தூக்கிட்டா உன் கேமே காலி. அப்படி இருக்கிற பட்சத்துல நீ அவர் வந்து நல்லா அத நம்பி அவர் வந்து ரொம்ப தெம்பா உட்கார்ந்திருக்காரு. இந்த கேப்டன்சி நம்மளுக்கு சூப்பர்ன்னு அதுக்கு தானே ஜால்ரா போட்ட கனி குரூப்புக்கு. அதுக்கு தானே சாண்ட்ராவ வந்துட்டு டார்கெட் பண்ண இந்த சமையல் இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் கனி குரூப் சொல்றாங்கன்னு அங்கே இங்கே அதெல்லாம் ஒன் ஹவர்ல வரல. லைவ்ல பார்த்தா எங்களுக்கு தெரியும். அவ்வளோ கடுப்பு காண்டாச்சு. அந்த கனி சாண்ட்ரா விஷயங்கள், கிச்சன் விஷயங்கள். அந்த 2 பேர் நடுவுல கிச்சன் கிளீன் பண்ணல தானே நீ பாருவ கிளீன் பண்ண சொல்லி பாரு வேலையே செய்யலன்னு ஒண்ணு டேக் பண்ண. இவங்கள நம்பி தானே அவளுக்கான விஷயங்கள நியாயப்படுத்தி, அவளுக்கான விஷயங்கள நியாயமா பேசாம ஒரு மாரி பேசுன நீ. ஓகேவா? நீ நேத்து மட்டும் தான் பாரு பக்கத்துல உட்காந்து பேசின. மிச்சம் 3 நாளா அவளுக்கான பனிஷ்மென்ட் குடுத்ததுலயோ, அவள வேலை செய்ய சொன்னதுலயோ, அவ செஞ்சது தப்புன்னு சொல்றதுலயோ, அவள டார்கெட் பண்றது எல்லாமே நீ பண்ண கனி சொல்லி. இப்போ டக்கால்னு அந்த கனி குரூப் என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா? பாரு பேசுற அப்படின்னு மாத்திட்டான். இதே 2 நாள் முன்னாடி இதே வாய் தான் சொல்லுச்சு அந்த விக்ரம் வாய். நீங்க தான் சார் சூப்பரா பண்ணீங்க. நான் வீக்கெண்ட்ல உங்களுக்கு பாராட்டு குடுக்கும்போது சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா இப்பயே சொல்லிடுறேன். வாய் சும்மா இல்லன்னு சொன்ன அதே வாய் தான். அது அந்த வாய். இந்த வாய் வந்து இப்படி பேசுது இன்னைக்கு அப்படி. ஏன்னா ஒரு நாள் ஏன்னா பாரு பக்கத்துல ஒரு நிமிஷம் கூட யாரும் உட்காரக்கூடாது.
பாருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை கூட யாரும் சொல்லக்கூடாது. பாருக்கான ஒரு சின்ன எமோஷனல் சப்போர்ட்ட கூட யாரும் குடுக்கக்கூடாதுன்னு அங்க இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும் இல்ல. அந்த ஹோஸ்ட்லேருந்து, சேனல்லேருந்து எல்லாமே. ஏன் சார் அவள உள்ள வச்சுட்டு, அவ வந்து இது பண்றா, அது பண்றான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அப்படி பாருக்கு சப்போர்ட் கமருதீன் பாருக்கு சப்போர்ட் தானே பண்ணா உங்களுக்கு பிடிக்கல. கமருதீன் தூக்கிற வேண்டியது தானே, ஏன் தூக்கல? ஏன்னா அவன் கேம் அஃபெக்ட் ஆயிறக்கூடாது. ரைட்டா? ஆனா பாரு கேம் அஃபெக்ட் ஆகலாம். அவ இமேஜ் டேமேஜ் ஆகலாம். அவள என்ன வேணா நீங்க அடிக்கலாம். அரோரா இமேஜ்லாம் டேமேஜ். அவ உத்தமி. அவ உத்தமி. அவ இமேஜ்லாம் நீங்க டேமேஜே பண்ண முடியாது. கையே வைக்க முடியாது. அப்படியே சோஷியல் மீடியா அலறும் அவ மேல கை வச்சா. இல்ல? ஓகே. இதெல்லாம் சூப்பர் எக்ஸாம்பிள் செட் பண்ணுறீங்க. தேங்க் யூ கைஸ். முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து நான் யூஎஸ்லேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஸோ என்னோட வீடியோஸும் அதனால தான் அந்த டைம் மாற்றி மாற்றி வரும். யூஎஸ் டைம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து இந்தியாவில் நிறைய ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. யூஎஸ் தவிர இந்தியா தவிர யூஎஸ், துபாய் மற்ற கண்ட்ரீஸில் இருந்தும், ஸ்ரீலங்கா கண்ட்ரீஸில் இருந்தும் எல்லாம் பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு அடிக்கடி வரும். ஏன்னா நான் வந்து இது என்னோட மைனஸ்ன்னு கூட நான் சொல்லலாம். நான் எல்லார் மாதிரியும் ப்ரொமோ வந்தோடனே உடனே போடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, எபிசோட் முடிஞ்சோடனே வந்து டக்குன்னு போடுறது, இல்லை அன்றைக்கான டே டு டே ரிவ்யூ போடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு காமன் பேட்டர்ன் நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே யூஎஸ் டைம் வேறையாக இருக்கும்போது ப்ரொமோ போடுற டைமில் எங்களுக்கு மிட் நைட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற அந்த என்ன சொல்கிற ரெகுலர் ரொட்டீனுக்கு நடுவில் நாங்கள் இந்தியா டைமில் வர அந்த பிக் பாஸ் ஷோஸ், அந்த ட்ரெண்டிங் விஷயங்கள் எல்லாம் உடனே அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாரு ஃபேன்ஸ்க்கும் ரீச் ஆகும்னு சொல்லும்போது அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஹைப் பட்டனை சேனல் வச்சுருக்கவங்க மட்டும் தான் ஹைப் பட்டன் கிளிக் பண்ண முடியும். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அந்த லைக் பட்டன் அந்த ஹைப் பட்டனே வந்து அந்த ஆப்ஷனே வந்து நீங்கள் லைக்கை ப்ரெஸ் பண்ணால் ஹைப் த பாயிண்ட்ஸ்னு ஒன்று வரும். அது சேனல் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தா தான் வரும், காமன் ஆடியன்ஸ்க்கு வராது. அப்படி வந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து கிளிக் பண்ணி விடுங்க. இது ஒரு என்னோட ஸ்மால் ரிக்வஸ்ட். அப்போ தான் வீடியோஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.